சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் நேற்று அவசர ஆலோசனை நடத்திவிட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர்கள் டிடிவி தினகரன் சார்ந்தவர்களை கட்சியிலிருந்து முழுமையாக விலக்கி வைப்பது என்ற முடிவில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்தனர். ஏப்ரல் 17ஆம் தேதி அன்று என்ன முடிவு எடுத்தோமோ அதிலே ஆணித்தரமாக உறுதியாக தெளிவாக இருக்கின்றோம். எந்த தொடர்பும் அவர்களிடத்திலே எங்களுக்கு இல்லை. எனவே அவர்களை சார்ந்தும் நாங்கள் இல்லை, அவர்கள் பின்னணியில் இல்லை. மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறப்பான முறையிலே இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சியை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் போது இதில் எந்த குழப்பமும் இல்லை, தெளிவாகவே இருக்கின்றோம். எனவே கழக சகோதரர்களும் தெளிவாக இருக்கின்றார்கள். யாரும் திரு தினகரனை நிச்சயமாக அவர்கள் கிளைக்கழகத்திலிருந்தும் சரி மற்ற எந்த அளவிலும் சரி சந்திக்க மாட்டார்கள். அந்த உறுதியிலே நாங்கள் இருக்கிறோம். இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை அம்மாவுடைய ஆட்சியை இந்த 5 ஆண்டு காலத்திலே தொடரும், அதன் பிறகும் தொடர வேண்டும் என்பதுதான். எனவே அதுதான் எங்களுடைய இலக்காக இருக்கின்றது. இதனிடையே அதிமுகவின் இரு அணிகளும் இணைய மேலும் 60 நாட்கள் அவகாசம் அளிக்கலாம் என சசிகலா அறிவுறுத்தி இருப்பதாக டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். நேற்று பெங்களூர் சென்ற அவர் தமது ஆதரவு எம்எல்ஏக்கள் 10 பேருடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறைக்கு சென்று சசிகலாவை சந்தித்து பேசினார். சசிகலாவுடனான சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய தினகரன், கடந்த 45 நாட்களில் தாம் கட்சியிலிருந்து ஒதுங்கியிருந்தும் இரு அணிகள் இணைப்பு தொடர்பாக எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றார். தொண்டர்களின் கோரிக்கைகளை எல்லாம் நான் கேட்டுக்கொண்டேன். அதனால் பொதுச்செயலாளர் சந்தித்த போது அவர்களுக்கு இன்னும் ஒரு 60 நாள் நாம் காலம் கொடுப்போம், அதற்குள் அவர்கள் சொன்னதுபடி செய்தால் நன்றி, நல்லது, இல்லை என்றால் நாம் அதை எப்படி சரி செய்ய வேண்டுமோ அதை சரி செய்வோம். The MLAs have no fear in their mind or in their heart. Only few ministers have some fear. Because of that, they are making some kind of statements. They are taking in their hands the power of General Secretary, and they thinking that they are powerful people and they thought something. What is the fear, sir? That fear, we will come to know after 60 days. நாங்கள் அவரை ஒரு நண்பருக்காக நான் மிகவும் அவருக்காக நான் வருத்தப்படுகிறேன். அவர் பேசுவது, அவருக்கு இல்லாத அதிகாரத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு பேசுவது, அதற்காக நாம் அவரை எந்த நடவடிக்கை எடுக்க வேண்டாம். அவரே சரியான பாதைக்கு வந்து விடுவார் என்பது எனக்கு தெரியும்.